ஒரு வழியாக மனோஜ் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே குடியாறின பின்னாடி நியூராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமையான்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இதை கேட்ட முத்து பார்த்துட்டீங்கன்னா என்னது ரூமையாவா, நாய்க்கு வெளிநாட்டு நாய்க்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, என்ன பேர் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அதெல்லாம் அர்த்தம் 1000 அர்த்தங்க இது, அதெல்லாம் நீ கேட்காத. ரூமையா தான் இந்த வீட்டு பேர், ஃபஸ்ட் நாளைக்கே வந்து பெருசாக போர்டு ஒன்று வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்டு அடிச்சுட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதனா கோஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கோஸ்ட் கோபால் வர்மாவை கூப்பிட்றாங்க. அதுக்கு கோஸ்ட் கோபால் வர்மா கெட்டப்பில் ஒரு லேடி வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா பேய வரட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்தை கிளப்பிட்டு அதுக்கு ஒரு 50,000 ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ஏப்பா கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வீட்டு வாங்கினா சரி, அதுக்காக பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறேன்னு ஒரு 20,000 செலவு பண்ணுறான், பேய வரட்டுன்னு 50,000 கொடுக்குறான், என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இதெல்லாம் நீ போய் அவங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, என் பொறாமையில் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை என்ன உன் காசை செலவாது, அவங்க காசு தானே செலவாது, அமைதியாக வேடிக்கை மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படி தான் ஆகட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அமைதியாகிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரூமையான்னு போர்டு அடித்து எடுத்து வந்து வீட்டுக்கு வெளியே மாட்டுறாங்க. இதை பார்த்து முத்து பார்த்துருக்கேண்ணே ஏதோ நாய் வீடு மாதிரியே இருக்குது, சரி நமக்கு என்ன வந்தது, நாம் இருக்க போகிறது 2 நாள் தான், அதுக்கப்புறம் அவன் தான் இங்கே இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வழக்கம் போல் வேலைக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீவா மேடம் வந்துட்டு வராங்க. என்ன மேடம் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் புதுசாக இங்கே ஒரு வீடு வாங்கியிருந்தேன், அந்த வீடு தான் ஒரு ஃப்ராடு என்னை ஏமாற்றி விற்றுட்டு போயிட்டான், சரி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், யாரானு இருந்தாங்கன்னா அவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் இந்த ஏரியாவில் எங்கள் அண்ணனும் இந்த ஏரியாவில் தான் வீடு வாங்கிக்கிறேன் மேடம், சரி வாங்க எங்கன்னு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அண்ணன் வாங்கின வீடாகவே காட்டுறாங்க. என்னது இங்கே புதுசாக போர்டெல்லாம் மாட்டிக்குது, இது யார் மாட்டினது அப்படி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவா மேடம் சொல்கிறோம், மேடம் இது எங்கள் அண்ணன் வீடு, இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜீவா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. முத்து இதை நான் வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு, இந்த வீடு தான் வந்து என்னை ஏமாற்றி விற்றுட்டான், அந்த ஃப்ராடை தான் பிடிக்கலான்னு சொல்லி நான் வந்தேன், நீ நடன உங்கள் அண்ணன் வாங்கியிருக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, எங்கள் அண்ணன் தான் இது புதுசாக வாங்கினா, ஓனர் கூட வந்து எங்கள் வெளிநாட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவசரமாக இந்த வீடை விற்றுட்டு போய்க்கிறான், 5 கோடி பேசின வீட்டை வந்து 3 கோடிக்கு வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்கிட்ட அதே தான் சொன்னான், அப்படி தான் சொல்லி என்கிட்டயும் விற்றான், உங்கள் அண்ணனும் இதே வீட்டை வாங்கியிருக்கானா, இதில் யார் உண்மைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா என்னடா அவசரமாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் நீ வாங்கின வீடு, அந்த வீடு ஆல்ரெடி இந்த மேடமும் வாங்கியிருக்காங்களாடா, என்ன நீ நல்லா விசாரிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாடா, இது நம்மளோட வீடுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஜீவா மேடம் வந்துட்டு டேய் இதை நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வாங்கியாச்சு, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டேன் பார், ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் காட்டுறாங்க. இதை நான் இப்போ தான் ரீசனாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவனோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் காட்டுறாங்க. இதில் யார் உண்மைன்னு தெரியல அப்படின்ட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இது யார் டாக்குமெண்ட்ஸ் உண்மைன்னு செக் பண்ணி சொல்லுங்கள், இவங்க என்னமோ நான் வாங்கின வீடு இவங்க வாங்கின வீடுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாரு. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா அதே டைலாக் சொல்கிறாங்க. உடனே ரிஜிஸ்டர் வந்துட்டு 2 பேரோட பத்திரத்தையும் வாங்கி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு இந்த வீடு வந்து உங்கள் 2 பேருதுமே கிடையாது, இது வேற ஒருத்தருது, இந்த ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட இவங்க 2 பேருமே வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.